நமது இந்தியாவில் உள்ள 7 சிறப்பான சிவாலயங்கள் பற்றி பார்ப்போம். முதல் கோவில் கைலாஷ் ஆலயம் மகாராஷ்டிராவில் உள்ள எல்லோராவில் உள்ளது. மகாராஷ்டிராவின் சாம்பாஜி நகர் மாவட்டத்தில் உள்ள எல்லோரா குகையின் பாறையில் செதுக்கப்பட்ட இந்து ஆலயமாகும். கைலாசா கோவில் 16 குகைகள் கொண்டுள்ளது. இதனை எல்லோரா குகைகள் என்று அழைக்கப்படுகிறது. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க என்று போற்றி வணங்கும் சிவபெருமான் சிலையை ஒரு பாறையில் செதுக்கி வைத்துள்ளனர். மிகவும் சக்தி வாய்ந்த ஆலயமாக பக்தர்களால் கருதப்படுகிறது. இரண்டாவது கோவில் நடராஜர் ஆலயம் சிதம்பரத்தில் உள்ளது. இந்த ஆலயம் தமிழ்நாட்டில் உள்ள சிதம்பரத்தில் அமைந்துள்ளது. இந்த ஆலயத்தின் நிர்வாகம் தீட்சிதர்களால் நடத்தப்படுகிறது. ஆகாய தத்துவத்தின் அடையாளமாக திகழும் இந்த ஆலயம் ஆடற்கலையின் வல்லவரான தில்லை நடராஜன் திகழ்கிறார். இந்த ஆலயம் அருகே தில்லைக்காளி கோவில் அமைந்துள்ளது. ஆலய தத்துவம் என்னவென்றால், இந்த பிரபஞ்சத்தின் அசைவுகளை நடராஜர் என உருவகப்படுத்தி பிரபஞ்சத்தின் இயக்கமும் நடராஜர் இயக்கமும் ஒன்று என்று விளக்கப்பட்டுள்ளது. நடன போட்டியில் சக்தியின் கர்வத்தை அகற்ற சிவன் ஊர்த்துவ நடனம் ஆடுகிறார். ஊர்த்துவ தாண்டவம் என்பது ஒரு காலை வானை நோக்கி தூக்கி ஆடுதல் ஆகும். சக்தி ஒரு பெண் என்பதால் அவர் அந்த நடன போட்டியில் தோல்வியை ஒப்புக்கொள்கிறார். இருந்தாலும் சிவன் மீது கோபம் கொண்ட சக்தி காளி உருவமாக மாறி தில்லையின் எல்லையில் பக்தர்களுக்கு காட்சியளிக்கிறார். மூன்றாவது கோவில் காசி விஸ்வநாதர் ஆலயம் உத்தரப்பிரதேசத்தில் உள்ள வாரணாசியில் உள்ளது. காஞ்சியில் பிறந்தால் முக்தி, காசியில் இறந்தால் முக்தி என்பார்கள். இந்த ஆலயத்திற்கு நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் இந்தியாவின் பல பகுதிகளில் இருந்தும் அயல் நாட்டிலிருந்தும் வருகிறார்கள். கங்கையில் புனித நீராடி காசி விஸ்வநாதரையும் அன்னபூரணி தாயாரையும் தரிசித்தால் பெரும்பேறு என பக்தர்கள் கருதுகிறார்கள். மேலும் மாலையில் கங்கை கரையில் நடைபெறும் ஆரத்தி மிகவும் புகழ் பெற்றதாகும். இந்த ஆலயத்திற்கு செல்வோர் கங்கை கரையில் இருக்கும் துறவிகள், சந்நியாசிகள் மற்றும் அகோரிகள் ஆகியோரை கண்டு மிரட்சி அடைவதும் உண்டு. இங்கு வந்து இறந்துவிட்டால் கங்கை கரையில் உள்ள அரிச்சந்திரா காட் அருகே எரித்துவிடும் சடங்குகளும் நடைபெறுகிறது. இந்த ஆலயத்தின் மற்றொரு சிறப்பு கால பைரவர் ஆலயம் ஆகும். விஸ்வநாதர் மற்றும் அன்னபூரணி தாயார் தரிசனத்திற்கு பின் கால பைரவர் தரிசனம் கட்டாயம் செய்ய வேண்டும் என்று முன்னோர்கள் கூறியுள்ளனர். காசியின் தெருக்கள் மிக மிக குறுகலானவை. மக்கள் நடமாட்டம், கடைகளில் பக்தர்கள் கூட்டம் நம்மை மூச்சு முட்ட வைத்துவிடும். இருந்தாலும் காசி தரிசனம் கோடி புண்ணியமாகும். நான்காவது கோவில் லிங்கராஜ் ஆலயம் ஒடிசாவில் உள்ள புவனேஸ்வரில் உள்ளது. இந்த ஆலயம் இந்துக்களின் புனித ஆலயமாக கருதப்படுகிறது. வேண்டிய வேண்டுதல் நிச்சயம் நிறைவேறும் என்ற நம்பிக்கை பக்தர்களிடையே நிலவுகிறது. இந்த ஆலயத்தில் வீசும் காற்றுக்கு அதீத சக்தி உள்ளது என நம்பப்படுகிறது. ஆலயத்தின் அருகே ஒரு பழைய மரத்தின் கீழ் அமர்ந்து சற்று நேரம் தியானத்தில் இருந்து வைக்கும் கோரிக்கைகள் நிச்சயம் நிறைவேறும். ஐந்தாவது கோவில் தாரகேஸ்வரர் ஆலயம் மேற்கு வங்காளம். மேற்கு வங்காளத்தில் உள்ள இந்த ஆலயம் மிக்க சக்தி வாய்ந்ததாக கருதப்படுகிறது. இந்த ஆலயத்தில் சிவனை வழிபட்டால் மனக்குழப்பம் மற்றும் தீராத வியாதிகள் விலகும் என்று பக்தர்களால் நம்பப்படுகிறது. ஒரு முறை இந்த சிவனை தரிசித்தாலே அற்புதங்கள் நிகழும் என்கிறார்கள். ஆறாவது கோவில் கிருஷ்ணேஸ்வரர் ஆலயம் மகாராஷ்டிராவில் உள்ளது. இந்த ஆலயம் சிறியது என்றாலும் சிறப்பான ஆலயம் என்று பக்தர்கள் கருதுகிறார்கள். மூர்த்தி சிறிது என்றாலும் கீர்த்தி பெரிது என்ற அடைமொழிக்கேற்ப அமைந்துள்ள ஆலயமாகும். இந்த ஆலயத்தில் எந்தவிதமான வணிக ஆர்ப்பாட்டங்களும் அதிக ஆடம்பரமில்லாத அமைதியான ஆலயமாகும். சிறிதளவே சுற்றுலா பயணிகள் வருவதால் சிவபெருமானை தரிசித்த பின்னர் அமைதியாக தியானத்தில் அமர்ந்து அவனருள் பெறும் ஆலயமாக உள்ளது. ஏழாவது கோவில் முருடீஸ்வரர் ஆலயம் கர்நாடகாவில் உள்ளது. கர்நாடகா சுற்றுலா செல்பவர்கள் கட்டாயம் இந்த ஆலயத்திற்கு சென்றுதான் திரும்புவார்கள். மிகவும் பிரம்மாண்டமான சிவன் சிலை கடற்கரை அருகில் அமைக்கப்பட்டது. அவரை தரிசிக்க அருகில் ஒரு உயர் கோபுரம் ஒன்றும் பக்தர்களின் வசதிக்காக நிறுவப்பட்டுள்ளது. இயற்கையான காற்று மற்றும் கடல் அலைகள் வந்து பக்தர்கள் கால்களை மட்டும் நனைப்பதில்லை, இதயத்தையும் நனைக்கின்ற ஒரு ஆலயமாகும். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி